புரட்டாசி சனியை முன்னிட்டு வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலரத வீதியில் சித்தி விநாயகர் திருக்கோவில் வளாகத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமதே வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் புரட்டாசி சனியை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக ஊர்வலமாக சென்று மணமகன் மற்றும் மணப்பெண் அழைப்பு விழா நடைபெற்றது. பின்னர் வேத விண்ணப்பங்களால் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணமானது நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு நட்சத்திர ஆரத்தி பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா புறப்பாடு செய்யப்பட்டு ராமநாதபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்த வெங்கடேச பெருமானை வழிநெடுகிலும் பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி கோலமிட்டு தீப ஆராதனை காண்பித்து மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் வெங்கடேச பெருமாள் கோவிலை வந்தடைந்ததும் சந்தன காப்பில் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பக்தர்கள் பலரும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வெளிப்பட்டினம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலரத வீதி மக்களும் சித்தி விநாயகர் மகளிர் மன்றமும் சிறப்பாக செய்திருந்தது. தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய செந்தமிழ் பெருமாளின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எனவும் குழந்தை வரம் கிடைப்பதாகவும் தெரிவித்தார்.